அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 2.35 ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 5n² 2 + 3n/2 எனில் 17வது உறுப்பை காண்கன்னு சொன்னோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கமா. இப்போ 2, 4, 6, 8, 10 இதில் முதல் உறுப்பு S1, ரெண்டாவது உறுப்பு S2, S3, S4, S5. ஓகேம்மா. இப்போ முதல் 5 உறுப்புகளின் கூடுதல் முதல் 5 உறுப்புகளின் கூடுதல் என்னது? முதல் 5 உறுப்புகளின் கூடுதல் S5 இந்த முதல் 5 உறுப்பையும் கூட்டுவோம். S5 = 2 + 4 + 6 + 8 + 10. ஸோ 5 உறுப்புகளை நம்ம கூட்டினா என்ன கிடைக்கும்? 30. முதல் 5 உறுப்புகளின் கூட்டினா என்ன கிடைக்கும்? 30 கிடைக்கும். சரி, முதல் 4 உறுப்புகளின் கூடுதல் முதல் உறுப்புகளின் கூடுதல் S4 என்ன பண்ணுவோம்? இங்கே பாருங்கம்மா, S4 எவ்வளோ வருது? 2, 4, 6 + 8. அப்போ என்ன வரும்? 20. ஸோ S5 என்னது? 30. S4 எவ்வளவு? 20. பார்த்தீங்களாம்மா, S5 30, S4 20. இப்போ இந்த உறுப்பை தான் நமக்கு கண்டுபிடிக்கணும்னா S5 - S4 30 - 20 = 10. இதுதான் எனது 5வது உறுப்பு. இந்த உறுப்பை கண்டுபிடிக்கணும். இது ஃபுல்லாக முதல் 5 உறுப்புகளின் கூடுதல் முதல் 4 உறுப்புகளின். அப்போ டோட்டல் S5 - S4 இது என்னது? 5வது உறுப்பு. இது என்னதுமா? 5வது உறுப்பு. அதைத்தான் இந்த ப்ராப்ளத்தில் சொல்கிறாங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் திஸ் 17வது உறுப்பை காண்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே பாருங்கம்மா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள n உறுப்புகளின் கூடுதல் Sn = 5n² 2 + 3n/2. இதில் என்ன கேட்டிருக்கான்? 17வது உறுப்பு அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் 17 உறுப்புகளின் கூடுதல் மைனஸ் கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் 17 உறுப்புகளின் கூடுதல் மைனஸ் கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் 16 உறுப்புகளின் கூடுதல் ஓகேவா? நம்ம இந்த ப்ராப்ளத்தில் கண்டுபிடிச்சோம்லாமா. இந்த 10 வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? இது ஃபுல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். முதல்
5 உறுப்புகளின் கூடுதல் 1 2 3 4 5. அப்புறம் முதல் 4 உறுப்புகளின் கூடுதல். ஸோ 1 2 3. அப்போ 5 கூடுதல் கூட்டுத்தொகை 5 உறுப்புகளின் கூடுதல் மைனஸ் 4 உறுப்புகளின் கூடுதல் வந்து 10. ஓகேவாம்மா? இது வந்து எஸ்என் வந்து 2n ஜெனரல் ஃபார்மேட். எஸ்என் வந்து 2n போடுங்க. S1 வந்து 2, S2னா 4, S3னா 6, S4னா 8, S5 10. அப்படி அதாவது இது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன். அதாவது நீங்கள் இப்போ 17வது உறுப்பை காணுங்கன்னா அப்போ என்ன செய்யணும்? இங்கே வந்து நம்ம சொல்கிறோம்ல இந்த இது 5வது உறுப்பை காணுன்னா முதல் 5 உறுப்புகளின் கூடுதல் மைனஸ் முதல் 4 உறுப்புகளின் கூடுதல் அப்படி தான் வரும். ஸோ இங்கே பாருங்க, கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் 17 உறுப்புகளின் கூடுதல் மைனஸ் கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் 16 உறுப்புகளின் கூடுதல். ஓகேவாம்மா? இப்போ n வந்து என்ன செய்ய போகிறோம்? 17 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன செய்யணும்? S17 மைனஸ் 5 into 17 square by 2 plus 3 into 17 by 2. ஓகேவாம்மா? ஸோ இப்போ 17 மட்டும் 49 மீதி 4 ஒரு 11 ஸோ 1. ஸோ 9 8 2 289. இதை 5 மல்டிபிள் 4 40 44 மீதி 4 20 10. ஓகே. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு S17 ஈக்குவல் டு 1445/2 ப்ளஸ் 51 தானம்மா by 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 9,496/2. ஸோ இது வந்து S17 748. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் 16 உறுப்புகளின் கூடுதல் Sn ஈக்குவல் டு 5n square by 2 plus 3n by 2. ஸோ n வந்து 16. ஸோ x16 equal to 5 into 16 the whole square by 2 plus 3 into 16 by 2. இப்போ 16 மல்டிப்ளை பண்ணால் S16 equal to 1418/2 48/2. So that is equal to correctama 1000. இது கரெக்டா 1000 கரெக்டாக இன்னொரு செக் பண்ணுமா? 1280. So that is x16 equal to 8. உடனே மறுபடியும் இங்கே ஆட் பண்ணுவோம். 1280 + 48 8 1328/2 6664. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நம்ம 17வது உறுப்பை காண்க. ஓகேவாம்மா? இதான கொஸ்டின். 17வது உறுப்பை
காண்க அப்படி 17வது உறுப்பு அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் 17 உறுப்புகள் கூட்டு தொடர் வரிசையில் முதல் 17 உறுப்புகளின் கூடுதல் கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் 17 உறுப்புகளின் கூடுதல் கூட்டுத்தொடர் வரிசை கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் 16வது உறுப்புகளின் கூடுதல். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 748 minus 604 that is equal to என்ன ஆன்சர்மா 748 604 that is 484 the answer. So 84 நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கோம் 17வது உறுப்பு. ஸோ therefore 17வது உறுப்பு வந்து 84. ஓகேம்மா. இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து என்ன செய்யணும் 1 டைம் 2 டைம் என்ன செய்யணும் ஓட விட்டு படிக்கணும். ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருப்பேன், நீங்கள் அதை மறுபடியும் என்ன செய்யணும் ஓட விட்டு படிக்கணும். ஓகேம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.